ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சர்வே வெப்சைட் நிறையா பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான சர்வே வெப்சைட்டு. மொபைல் அப்ளிகேஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் வீடியோ சர்வே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, வீடியோ சர்வே எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் வந்து யூஎஸ் லொக்கேஷன், அப்புறம் யூகே, ஆஸ்திரேலியா, இந்த 3 லொக்கேஷன் மட்டும்தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா அதை ஃபைன் பண்ணி பார்க்கும்போது நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நானும் நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து நம்ம அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக அதில் பண்ணாலும் அதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து நான் வீடியோ சர்வே பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த அப்ளிகேஷனை வந்து சர்ச் பண்ணேன். அது என்ன அப்ளிகேஷன், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஸ்கவுட் ஆப் இங்கே காமிக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இது நம்ம கண்ட்ரிக்கும் அவைலபிள் இருக்கிறதுனால எந்த ஒரு எரர் மெசேஜ் இல்லாமல் காமிக்குது. இது என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சர்வே தாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு மினிமம் 30 செகண்டாவது நம்ம பேசணும். அந்த மாதிரி சர்வே தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து வரும். ரிவார்டு வந்து உங்களுக்கு பேபாலில் தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க சொல்கிறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் பேஜ் மாதிரி இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கெட் பெய்டு, ஏர்ன் கேஷ் ஃபார் கம்ப்ளீட்டிங் ரிசர்ச் வித் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கெட் நோட்டிஃபைட், ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் டு ஸ்டே அப் டு டேட் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ, லெட்ஸ் டூ இட். கிளிக் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சர்வே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படின்னா மேலே கொடுத்துருக்க 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைன்இன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிகம் ஏ ஸ்கவுட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுப்போம். வாட் இஸ் யுவர் பர்த்டே கேட்குறாங்க. ஸோ பர்த்டே வந்து என்ன டேட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கண்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. கண்ட்ரி இந்தியான்னு கொடுங்க. சிட்டி என்னமோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து பாஸ்வேர்டு. ஓகே, கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. We have recently started to offer missions in your country. However, the number of opportunities is still limited and may not be regularly available. You are welcome to check back again later and we appreciate your patience. Okay. இப்போ வந்து அவைலபிள் இப்போ இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஜாப் கொடுப்பாங்க. எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். சம் காலேஜஸ் கொடுத்துருவோம். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல் டைம் கொடுத்துருங்க. இண்டஸ்ட்ரி என்னவோ அதை கொடுத்துருங்க. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. ஜாப் ரோல் வந்து என்னவோ அது கொடுத்துருங்க. ஹவுஸ் ஹோல்டு இன்கம் எவ்வளவோ அது கொடுத்துருங்க. காம்பன்சேஷன் வித் பேரண்ட்ஸ் கொடுத்துருங்க. ப்ரொனவுன்ஸ் ஹீ. ஓகே, உங்களுடைய பேபால் இமெயில் என்னவோ அது கொடுத்துருங்க. ஜெண்டர் மேல். ஓகே, எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சர் கேட்குறாங்க. ஸோ நான் என்னோடய ஃபோட்டோ கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுக்குறேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த டெமோக்ராஃபி கொஸ்டின்ஸு இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கேற்ற ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இதில் அப்டேட் ஆகும். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து ஒரு வேலை எதாவது வந்துச்சு அப்படின்னா, வேலை வந்ததுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் வரும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.